Hi students, good morning. இது வந்து யூனிட் 4 linear algebra and partial differential equations subjectல யூனிட் 4 partial differential equationsக்கு important formulas and resultsல இது வந்து part 2 வீடியோ. ஏற்கனவே part 1 வீடியோ நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். நீங்கள் பார்க்கலைன்னா பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இதோட கண்டினியூஷன் பார்க்கலாம். equations reducible to standard types of transformation. ஸோ என்னென்ன டைப்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நான் கலெக்ட் பண்ணி எழுதியிருக்கேன். ஜஸ்ட் என்னென்ன டைப் இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கோங்க. எக்ஸ் பவர் ஃபங்க்ஷன் ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் பவர் எம்பி கமா ஒய் பவர் என்கியூ ஈக்குவல் டு 0 ஆர் அதர்வைஸ் இது கூட சிம்பிளாக ஒரு இசட் டேர்ம் சேர்ந்து வந்திருக்கலாம். தென் பிஎக்ஸ் கமா கியூஒய் ஈக்குவல் டு 0 எகைன் இது கூட ஒரு இசட் ஃபங்க்ஷன் சேர்ந்து வந்திருக்கலாம். தென் இசட் பவர் கேபி கமா இசட் பவர் கேக்யூ equal to 0 again இது கூட நார்மலாக அங்கே z சேர்ந்து வந்தது, இங்கே ஏற்கனவே z இருக்கிறனால x, y ஜாயின் ஆகி வரும். தென் p by z, q by z equal to 0. தென் again ஏற்கனவே இங்கே z இருக்கிறனால இங்கே x, y ஜாயின் ஆகி வரும். தென் f of x power m z power k into p, y power n z power k into q equal to 0. இது ஒரு ஃபார்மேட். தென் அடுத்த டைப் f of px by z, qy by z equal to 0. சரியா? பாருங்க, இப்போ ஒரு ப்ராப்ளம். ஃபைண்ட் த கம்ப்ளீட் சொல்யூஷன் ஆஃப். ஸோ கம்ப்ளீட் சொல்யூஷன் அப்படின்னு கொஷின் கேட்டாலே கண்டிப்பாக இது கிளைராட்ஸ் டைப் தான், அதில் எந்த டவுட்டும் இல்லை. கம்ப்ளீட் சொல்யூஷனாக சிம்பிளாக என்ன சப்ஸ்டியூஷன், p ஈக்குவல் டு a, q ஈக்குவல் டு b, அவ்வளோதான். சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா இதுதான் வந்து கம்ப்ளீட் சொல்யூஷன். கம்ப்ளீட் சொல்யூஷன்னா என்ன டெஃபினிஷன் ஞாபகம் இருக்கா? iv ஈக்குவல் டு AC, number of independent variable equal to number of arbitrary constant. சரியா? then அடுத்தது again அது எல்லாமே கிளைராட்ஸ் ஃபார்ம் தான், கம்ப்ளீட் சொல்யூஷன் தான் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். பாருங்கள், p equal to a, q equal to b சப்ஸ்டியூஷன் போட்டு நான் சிம்பிளாக ஆன்சர் எழுதிட்டேன். இதுக்கும் அதே தான். தென் அடுத்தது லெக்ரான்ஜிஸ் லீனியர் ஈக்குவேஷன். இந்த ஃபார்மேட்டில் இருந்துச்சுன்னா அதுக்கு லெக்ரான்ஜிஸ் லீனியர் ஈக்குவேஷன் அப்படிங்கிற நேம். கேபிட்டல் p ஸ்மால் p plus capital Q small q equal to capital R. இதில் P, Q, R எல்லாமே functions of x, y, z இருக்கும். then இதோட general solution find out பண்ணுறக்காக நம்ம இந்த ஃபார்மெட்டில் எழுதுவோம். dx by p equal to dy by q equal to dz by R. இதை சால்வ் பண்ணுறதுக்கு ரெண்டு டைப் ஆஃப் மெத்தட்ஸ் இருக்குது. மெத்தட் ஆஃப் குரூப்பிங், தென் மெத்தட் ஆஃப் மல்டிப்ளையர்ஸ். இதெல்லாமே நம்ம ப்ராப்ளம் போடும்போது பார்த்துக்கலாம். தென் அடுத்தது linear PDE of higher order with constant coefficient. ஸோ இதில் எகைன் ரெண்டு டைப் இருக்குது. என்னென்னா ஹோமோஜீனியஸ், நான் ஹோமோஜீனியஸ். ஹோமோஜீனியஸ்னால் என்ன? எப்போவுமே சேம் ஆர்டர் இருக்கிற எல்லா கொஃபிஷியன்ட்டுக்கும் சேம் ஆர்டர் இருந்துச்சுன்னா ஹோமோஜீனியஸ், இல்லைன்னா நான் ஹோமோஜீனியஸ், அவ்வளோதான். பாருங்கள், ஹோமோஜீனியஸோட டெஃபினிஷன்: equations in which the partial derivatives occurring are all of the same order. ஸோ எல்லா partial derivatives சேம் ஆர்டரில் இருக்கணும் and the coefficients are constants. Such equations are called homogeneous linear PDE. அதுவே இங்கே ஒரே ஒரு டிஃப்ரென்ஸ் தான், are not of the same order, அவ்வளோதான். இதுதான் நான் ஹோமோஜீனியஸ். ஸோ ஹோமோஜீனியஸ் அப்படின்னா எல்லா பார்ஷியல் டெரிவேட்டிவ்ஸும் சேம் ஆர்டராக இருக்கும். அதுவே நான் ஹோமோஜீனியஸ்னால் சேம் ஆர்டராக இருக்காது, அவ்வளவுதான். தென் அடுத்தது இதோட ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் அவ்வளோ இம்பார்ட்டண்ட் கிடையாது, இருந்தாலும் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சப்போஸ் இது ஏதாவது மல்டிபிள் சாய்ஸில் கேட்டாங்கன்னா என்ன பண்ணுறது? அதனால் ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் என்ன அப்படின்னா பார்த்துக்கோங்க. ஏ நாட் டோ பவர் என் இசட் பை டோ எக்ஸ் பவர் என் ப்ளஸ் ஏ1 டோ என் டோ பவர் என் இசட் பை டோ எக்ஸ் பவர் என் மைனஸ் 1 டோ ஒய். அப்படியே ஒன்றுன்னா இந்த எக்ஸுக்கு பவர் குறைஞ்சிட்டே வரும், ஒய்க்கு பவர் அதிகமாகிட்டே வரும். ஃபைனல் டேர்மில் என்ன வரும்னா ஒய்க்கு வந்து பவர் என்ன வந்துடும், அவ்வளோதான். தென் இதில் டோ பை டோ எக்ஸ்க்கு கேபிட்டல் டி அப்படின்னும் டோ பை டோ ஒய்க்கு டி டேஷ் அப்படின்னும் சப்ஸ்டியூஷன் கொடுத்தா அந்த ஈக்குவேஷனை இப்படி மாற்றி எழுதிக்கலாம். தென் again it is a function of d, d dash, அதனால் இந்த மாதிரி எழுதிக்கலாம். தென் இதோட ஜென்ரல் சொல்யூஷன் என்ன அப்படின்னா z equal to cf plus pi. இதில் சிஎஃப்னா என்ன, பிஐனா என்ன அப்படிங்கிறத நம்ம டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஆர்ஹெச்எஸ்ஸை சால்வ் பண்ணோம் அப்படின்னா சிஎஃப்பும், எல்ஹெச்எஸ்ஸை சால்வ் பண்ணோம் அப்படின்னா பிஐ அப்படியும் கிடைக்கும். சரியா? இதெல்லாம் நம்ம பார்க்கலாம். இப்போ காம்ப்ளிமெண்ட்ரி ஃபங்க்ஷன்னா தான் சிஎஃப்.
இதை ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அப்படின்னா f of m, 1 அப்படிங்கிற சப்ஸ்டியூஷன் கொடுக்கணும். அதாவது d ஈக்குவல் டு m அப்படின்னும் d dash ஈக்குவல் டு 1 அப்படின்னும் சப்ஸ்டியூஷன் கொடுக்கணும். நம்மளுக்கு கிடைக்கிற அந்த ஈக்குவேஷனுக்கு பேர் ஆக்சிலரி ஈக்குவேஷன். சரியா? இந்த ஆக்சிலரி ஈக்குவேஷனுக்கு தான் வந்து இப்போது இது வந்து ஈக்குவேஷன் ஆஃப் டிகிரி n அப்படின்னா அதுக்கு n ரூட்ஸ் இருக்கும். ஸோ n ரூட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அந்த ரூட்ஸ் வந்து டிஸ்டிங்க்டாக இருக்கலாம், ஈக்குவலாக இருக்கலாம், அதெல்லாம் ஞாபகம் இருக்கா? ஸோ இப்போ டிஸ்டிங்க்டாக இருந்துச்சு அப்படின்னா இப்படி தான் ரூட்ஸ் எழுதுவோம். பாருங்கள், π1 ஆஃப் y ப்ளஸ் m1x ப்ளஸ் π2 ஆஃப் y ப்ளஸ் m2x. இது ஒன்றுமே டிஸ்டிங்க்ட், m1 m2 mn வரைக்கும் n ரூட்ஸ் இருக்குது. அதனால் இப்படி. அதுவே அதில் ஒரு 2 ரூட் சேமாக இருந்துச்சு அப்படின்னா என்ன வரும் அப்படின்னு பார்த்துக்கலாம். இது தெரியாமல் கைப்பற்றுச்சுப்பா, இது கேன்சல் எல்லாம் பண்ணலை. பாருங்கள், 2 ரூட்ஸ் ஈக்குவல், மற்ற ரூட்ஸ் எல்லாம் டிஸ்டிங்க்ட். அப்போ 2 ரூட்ஸுங்கிறது ஃபஸ்ட் 2 ரூட் m1 m2 ஈக்குவல், ரிமைனிங் ரூட்ஸ் இப்படி இருக்குது. ஸோ இப்போது இதோட CF எப்படி எழுதலாம் அப்படின்னா π1 ஆஃப் y ப்ளஸ் m1x ப்ளஸ் எப்பவுமே ரிப்பீட்டட் ரூட்டுக்கு என்ன பண்ணுவோம், ஒரு எக்ஸுங்கிற டேர்ம் ஆட் பண்ணுவோம், ஞாபகம் இருக்கா? எக்ஸ் ஆட் பண்ணிவிட்டு π2 ஆஃப் y ப்ளஸ் எகைன் m1 தான் ப்ளஸ் π3 ஆஃப் m3ங்கிறது வேறு, அப்படியே mn வரைக்கும் எழுதிக்குவோம். சரியா? இது வந்து CFக்கு அவ்வளோதான். தென் பர்டிகுலர் இன்டெக்ரலுக்கு டிஃப்ரெண்ட் டைப்ஸாக இருக்குது, ஒன்று பார்த்துக்கலாம் மெத்தடு. இது ஒன்றுமே தனித்தனியாக மல்டிபிள் சாய்ஸ் கொஷினில் வரும். ஸோ இப்போது இந்த டி டேஷ் இருக்கிற இடத்துல டி இருக்கிற இடத்துல ஏவும் டி டேஷ் இருக்கிற இடத்துல பியும் சப்ஸ்டியூட் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணி எழுதிட்டோம் அப்படின்னா அதோட ரிசல்ட் முடிஞ்சுது. இருக்கலே e⁻ax + by அப்படிங்கிற டேர்ம் RHSல இருந்தால் ரொம்ப ரொம்ப சிம்பிள். ஆனால் இதில் எக்ஸ்ட்ரா கண்டிஷன் என்னென்னா இந்த டினாமினேட்டர் நாட் ஈக்குவல் டு 0வாக இருக்கணும். சப்போஸ் இது ஈக்குவல் டு 0வாக இருந்துச்சுன்னா என்ன பண்ணணும் அப்படின்னா டினாமினேட்டரை ஒன்ஸ் எகைன் டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். இதை ஒன்ஸ் டிஃப்ரென்ஷியேட் பண்ணிவிட்டு எகைன் அப்ளை பண்ணணும். இதோட நான் ப்ரொசீஜர் ஸ்டாப் பண்ணிட்டேன். ஆனால் எகைன் இது 0 வந்துச்சுன்னா ஒன்ஸ் எகைன் இதை மறுபடியும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். சரியா? இப்படி தான் போட்டுட்டு வரணும். டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்பொழுது மேலே ஒரு எக்ஸ் வரும், நான் அதை போடுறதுக்கு மிஸ் பண்ணிட்டேன், போட்டுக்கோங்க. அதுவே sin ஆஃப் ax ப்ளஸ் byயோ அல்லது cos ஆஃப் ax ப்ளஸ் byயோ இருந்துச்சு அப்படின்னா இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா d ஸ்கொயர் ஈக்குவல் டு மைனஸ் a ஸ்கொயர் d டேஷ் ஈக்குவல் டு மைனஸ் ab d டேஷ் ஸ்கொயர் ஈக்குவல் டு மைனஸ் b ஸ்கொயரால் ரீப்ளேஸ் பண்ணணும். ரீப்ளேஸ் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணிட்டோம் அப்படின்னா ஆன்சர் அவ்வளோதான். இது டினாமினேட்டர் நாட் ஈக்குவல் டு 0ங்கிற கண்டிஷன் இருக்கணும். சப்போஸ் டினாமினேட்டர் ஈக்குவல் டு 0னா எகைன் ஒன்ஸ் டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். f டேஷ் ஆஃப் d ஸ்கொயர் மைனஸ் d டேஷ் மைனஸ் d டேஷ் ஸ்கொயர், மேலே ஒரு எக்ஸ் வந்துடும், இந்த சைன் டேர்ம் அப்படியே வரும், ax ப்ளஸ் by அப்படின்னு வரும். தென் எகைன் சப்ஸ்டியூஷனுக்கு போகணும், அதே தான் எகைன் சப்ஸ்டியூஷனுக்கு போகணும், டினாமினேட்டர் நாட் ஈக்குவல் டு 0வான்னு செக் பண்ணிக்கணும், அவ்வளோதான். சரியா? தென் அடுத்த டைப் என்னன்னு பார்க்கலாம். அடுத்த டைப் பாருங்கள், f of d, d dash into x power m y power n. இப்படி இருந்துச்சுன்னா இதை சிம்பிளாக மேலே கொண்டு போயிட்டு இதை வந்து 1 + x பவர் -1ஆவோ அல்லது 1 - x பவர் -1ஆவோ நம்ம ப்ராப்ளம்க்கு தகுந்த மாதிரி பிரித்து எழுதிட்டு இந்த ஃபார்முலாவை எக்ஸ்பேண்ட் பண்ணணும். எக்ஸ்பேண்ட் பண்ணிவிட்டு இந்த x பவர் m y பவர் n டேர்மை உள்ளே ஆப்ரேட் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணி எழுதணும். அதுவே இந்த ப்ராப்ளம் இப்படி இருந்துச்சு அப்படின்னா அதாவது e⁻ax + by கூட எக்ஸ்ட்ராவாக ஒரு டேர்ம், இந்த எக்ஸ்ட்ரா டேர்ம் வந்து என்ன டேர்மாக வேணாலும் இருக்கலாம், சைன் டேர்ம், காஸ் டேர்ம், இல்லை இதுக்கு முன்னாடி பார்த்தா x பவர் m y பவர் n, இந்த மாதிரி எந்த டேர்மாக வேணாலும் இருக்கலாம். இப்போ இது ரெண்டும் சேர்ந்து மல்டிப்ளிகேஷனில் இருந்துச்சுன்னா என்ன பண்ணணும்னா d இருக்கிற இடத்துல d + aவாலையும் d டேஷ் இருக்கிற இடத்துல d டேஷ் + bஆலையும் ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு இந்த e பவர் டேர்மை முன்னாடி கொண்டு போயிருங்க. தென் இதுக்கு என்ன ப்ரொசீஜரோ அந்த ப்ரொசீஜர் படி ஆப்ரேட் பண்ணணும். இது வந்து ஏற்கனவே e பவர் டேர்ம் இருக்கிறதுனால இங்கே சைன் டேர்ம், காஸ் டேர்ம் வரலாம், அல்லது x பவர் m y பவர் n அது வரலாம். அது என்ன டேர்மோ அதுக்கு தகுந்த மாதிரி ஆப்ரேட் பண்ணி எழுதிக்குவோம். தென் இந்த மாதிரி டேர்ம் இருந்துச்சு அப்படின்னா இதுக்கு இப்படி இன்டெகிரேட் பண்ணணும். சரியா? தென் அடுத்தது இப்போ நம்ம பார்த்தது எல்லாமே ஹோமோஜீனியஸ் லீனியர் PDE. இப்போ நான் ஹோமோஜீனியஸ் லீனியர் PDE இருந்துச்சுன்னா
என்ன ப்ரொசீஜர் அப்படின்னா, இப்போ அதை வந்து லீனியர் ஃபேக்டராக மாற்றணும். லீனியர் ஃபேக்டராக மாற்றிட்டு தான் சொல்யூஷன் எழுதணும். பாருங்கள், இதோட ஒர்க்கிங் ரூல் என்னன்னு சொல்கிறேன் பாருங்கள். லீனியர் ஃபேக்டர்ஸாக மாற்றிடணும். மாற்றினது தான் நான் இங்கே எழுதியிருக்கேன். எப்படி மாற்றணுங்கிறது ப்ராப்ளம் போடும்போது நான் சொல்கிறேன். இப்படி மாற்றினதுக்கப்புறம் இதோட சொல்யூஷன் இது z ஈக்குவல் டு e பவர் இந்த c1 x இன்ட்டு f1 ஆஃப் y ப்ளஸ் m1x c2 இந்த c2 இங்கே m2 இப்படியே வரும் n டேர்ம்ஸ்க்கு. சரியா? இதை ஜஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க. ப்ராப்ளம் பார்த்தா தான் ஒரு ஐடியா கிடைக்கும். பாருங்கள், இந்த ப்ராப்ளம் இது சிம்பிளாக சால்வ்னு கொடுத்துருக்காங்க. இது ஹோமோஜீனியஸாக நான் ஹோமோஜீனியஸான்னு ஃபஸ்ட்டு பார்க்கணும். ஹோமோஜீனியஸ்னால் எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி டிகிரி இருக்கணும். இதுக்கு டிகிரி 2, இதுக்கும் டிகிரி 2 தான். ஏன்னா டிக்கு பவர் 1, டி டேஷ்க்கு பவர் 1, ஸோ 1 + 1 2, இதுக்கும் 2. ஆனால் இதுக்கு டிகிரி என்ன? 1. ஸோ இது வந்து நான் ஹோமோஜீனியஸ் லீனியர் பிடிஇ. இதை வந்து லீனியர் ஃபேக்டராக பிரித்து எழுதணும். அதுக்காக நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இந்த டேர்மை 2 டேர்மாக பிரித்து எழுதியிருக்கேன். இதில் 2 அப்படின்னு இருக்கிறனால இங்கே ஒரு 1ம் இங்கே இன்னொரு 1ம். பாருங்கள், இந்த 2 டேர்மாக நான் பிரித்து எழுதிக்கிட்டேன். எப்படி எழுதியிருக்கேன்? டி ஸ்கொயர் ஒரே ஒரு டைம் இருக்குது. தென் ஏன் இதை இங்கே கொண்டுட்டு போகிறேன் அப்படின்னா, இது ஃபுல்லாக டியை காமனாக வெளியே எடுக்கலாம். அதுக்காக இந்த டேர்மை நான் இங்கே எழுதிட்டேன். தென் இந்த டேர்மை இந்த இடத்துல எழுதிட்டு, தென் அதை இங்கே ஒரு பாக்கி இருக்கு இல்லையா, இந்த இதில் ஒரு டி டேஷ் அதை எழுதிட்டு இந்த டேர்ம் எழுதியிருக்கேன். இப்போ இதிலிருந்து டியை வெளியே எடுத்திங்கன்னா டி டேஷ் மைனஸ் 2. இதிலிருந்து டி டேஷை வெளியே எடுத்திங்கன்னா டி டேஷ் ப்ளஸ் டி மைனஸ் 2. இப்போ இது ரெண்டும் சேம் தானே. இது ரெண்டோட பொசிஷன்ஸ் மட்டும்தான் மாறி இருக்கு, மற்றபடி இது ரெண்டும் சேம். ஸோ டி இந்த டேர்மை வெளியே எடுத்துட்டோம் அப்படின்னா டி ப்ளஸ் டி டேஷ் அப்படிங்கிற டேர்ம் வந்துடும். அவ்வளோதான். இப்போ இதை எழுதியாச்சு. இதை வந்து இது கூட கம்பேர் பண்ணி பார்த்து C1 என்ன M1 என்ன எழுதணும். அதே மாதிரி C2 என்ன M2 என்னன்னு எழுதணும். பாருங்கள், இது கூட கம்பேர் பண்ணோம் அப்படின்னா இதில் சிங்கிற டேர்மே இல்லை. ஸோ இதில் C1 வந்து 0. தென் டி டேஷ்க்கு பக்கத்தில் மைனஸ் சைன் இருக்குது, இங்கே இல்லை. ஸோ M1 ஈக்குவல் டு -1. சரியா? M1ங்கிறது -1, C1ங்கிறது 0. தென் அடுத்தது M2ங்கிறது எகைன் இங்கே மைனஸ் சைன் இல்லை, ஸோ -1. C2ங்கிறது 2, ஏற்கனவே மைனஸ் சைன் இருக்குது. சரியா? அதை தான் இங்கே எழுதியிருக்கும் பாருங்கள். M1 என்ன, C1 என்ன, M2 என்ன, C2 என்ன எழுதிட்டு அதை கொண்டுட்டு வந்து அந்த காம்ப்ளிமெண்ட்ரி ஃபங்க்ஷனோட ஆன்சர் சொல்லியிருந்தேன் இல்லையா, அதில் கொண்டு வந்து சப்ஸ்டியூட் பண்ணிக்கணும். அவ்வளோதான் ஸ்டூடெண்ட்ஸ். இதோட இம்பார்ட்டன்ட் ஃபார்முலாஸ் அண்ட் டெஃபினிஷன்ஸ் வீடியோ கம்ப்ளீட் ஆகுது. அடுத்ததான் மல்டிபிள் சாய்ஸ் கொஷின் வீடியோ போடுறேன். இந்த வீடியோவில் என்ன டவுட்ஸ் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் வீடியோ ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.